என்னுடன் வந்திருக்கின்ற எனது பாசமிகு இந்திய ஜனநாயக கட்சியின் என் சொந்தங்களே, இன்று உங்களை எல்லாம் இந்த பல்லாவரம் தொகுதியிலே நான் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பல்லாவரம் தொகுதி என்பது நமக்கோ ஐயாவுக்கோ ஒன்றும் புதிதல்ல. ஐயா கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த தொகுதியில கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வர்றாரு. அந்த மாதிரி உங்களை எல்லாம் ஒரு காரணம் கண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அதிலும் முக்கியமாக புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை. அந்த இரட்டை சின்னத்திலே இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நமது வெங்கடேசன் அவர்களை ஐயா தேர்ந்தெடுத்து உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார். நம்ம எல்லாம் சிந்திக்கணும். அதுவும் இங்க வந்து பாருங்க, இந்த கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்க. ஐயா எடப்பாடியார், மோடி ஐயா அவர்கள், அன்புமணி ஐயா மறக்க முடியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே போல டிடிவி இருக்கின்றார், ஐயா பாரிவேந்தர் இருக்கின்றார். ஒரு வலுவான கூட்டணி இன்னைக்கு தமிழகத்துக்கு இந்த நேரத்திலே ஒரு தேவையான ஒரு கூட்டணியை வலுவாக அமைத்திருக்கிறார்கள். ஏன் என்று சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து எப்படி இருக்கிறது, சட்டமன்ற தேர்தலை எந்த சூழ்நிலையில நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதுவும் பல்லாவரம் தொகுதியில படித்தவர்கள் அதிகம், வேலை பார்ப்பவர்கள் அதிகம். இங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எடுத்து சொல்ல வேண்டியது. இப்ப கிராமத்துல போனா சொல்லணும், உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது, எங்கெங்க என்னென்ன கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே போல மத்தியிலே நரேந்திர மோடி ஐயாவின் அரசும் மாநிலத்திலே திரு எடப்பாடியார் அரசும் நமக்கு நடந்தே தீர வேண்டும். இன்னைக்கு நான் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு வரேன். ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் அங்கங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சியை வரவேற்று மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதுல ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது. என்னன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்துல குழப்புவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா கரோனா பீரியட்ல கிட்டத்தட்ட 4.5 வருஷம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சியை நம்மளால மறக்க முடியுமா? முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே போல புரட்சி தலைவர் செய்த ஆட்சியும் சரி, கொண்டு வந்த திட்டங்களும், இன்று இத்தனை கல்வி சாலைகள் இருக்குது, இத்தனை கல்வி கூடங்கள் இருக்குது இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது? நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். புரட்சி தலைவரின் திட்டம் கல்வி திட்டம். அந்த திட்டத்துல தான் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. 83 வரைக்கும் எந்த இடத்துலயும் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அதை வளர்த்தது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். ஏன் சொன்னீங்கன்னா அதை வைத்துதான் இத்தனை ஐடி கம்பெனிகள் இங்க வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஏன் இன்னைக்கு டிசிஎஸ், இன்போசிஸ், நீங்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஏன் வந்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்பா எல்லாம் படிச்சுட்டு நம்ம அமெரிக்கா வராங்க, லண்டன் வராங்க, ஆஸ்திரேலியா வராங்க, சிங்கப்பூர் வராங்க. ஏன் வர்றாங்க? எங்கிருந்து வராங்க? எறும்பு புத்துல இருந்து வர்ற மாதிரி வராங்க. தமிழ்நாட்டில் இருந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் கண்டெடுத்த அந்த ஒரு திட்டம் தான். அதுக்கு நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடியாரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கல்வி மட்டுமல்ல, இன்னைக்கு மருத்துவ கல்லூரிகள் அவர் அந்த 4.5 வருஷத்துல எத்தனை மருத்துவ கல்லூரிகள் கொடுத்திருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 20 மருத்துவ கல்லூரிக்கு மேல கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து கொண்டு வந்த அதே போல வேளாண்மை கல்லூரி, எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டில் சேவை பண்றதுக்கு. அது யார் கொண்டு வந்த திட்டம்? அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த திட்டம். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த திட்டம். இன்னைக்கு அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். மக்கள் நலனை தவிர வேற எதையும் யாரும் இந்த கூட்டணியிலே பேசுவதற்கு தயாராக இல்லை. மக்கள் நலனை முக்கியமாக வைத்து நாம் ஒவ்வொரு பிரச்சனையையும் கையில் எடுக்கிறார்கள். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பெட்ரோல், டீசல், நம்ம எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்குது. இன்னைக்கு அண்டை நாட்டுக்கே ஆபத்து, உலகத்துக்கே ஆபத்து. ஆனா தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னா அதற்கு காரணம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அவரை நம்மளால மறக்க முடியாது. அவங்க ஒவ்வொரு திட்டங்களையும் நல்லவங்க
ஒரு நல்லா சேர்ந்து பண்றாங்கன்ற போது நம்மால் முடிந்த ஒன்று உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரம் வாக்கு சுதந்திரம். அந்த வாக்கு சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாரும் குழப்புவாங்க அவங்கள. இல்லைங்க நீங்க அதுக்கு அந்த கட்சிக்கு போடுங்க, இந்த கட்சிக்கு போடுங்க, இப்படி போடுங்க, அப்படி போடுங்கன்னு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்க சரியா செய்யலனா பின்வரும் சங்கதிகள் பாதிக்கப்படும். அதை நம்ம மறக்க முடியாது. நீங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கடை வச்சிருப்பீங்க, பிசினஸ் பண்ணுவீங்க, என்ன தொழில் பண்ணாலும் இன்னைக்கு நமக்கு தேவையான ஒன்று இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றுதான். இந்த ஆட்சி மாற்றம் நமக்கு நடக்க போகுதுன்னு நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன். போன வாரம் குன்னத்துல இருந்தேன், எல்லா இடத்துலயும் லால்குடியில இருந்தேன், எல்லா இடத்துலயும் சிறப்பா இருக்குது. ஒவ்வொரு இடமும் பிரமாதமா மக்கள் வரவேற்பு, அவங்களுடைய உணர்வுகளை நம்ம சும்மா இருந்தா கூட அவங்க ரெட்டையில எப்படி கை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு தேவையை எதிர்பார்க்கிறார்கள். மத்தியிலே நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டிலே எடப்பாடியாரும் இந்த கூட்டணி அந்த வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் நலனை நோக்கிதான் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பயணத்திலே நம்மால் முடிந்தவரை எல்லோருக்கும் நீங்களாம் எடுத்து சொல்லி இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் திரு வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாரிவேந்தர் ஐயாவின் ஆசி பெற்றவர், எடப்பாடியார் ஆசி பெற்றவர், நமது கருத்து கட்சி கூட்டணி தலைவர்களின் ஆசி பெற்றவர். இவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு போடுமாறு தாழ்மையோடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.